கிரீட்டிங்ஸ் டு யூ ஆல். இன்றைக்கி நம்ம பலூனில் ஒரு கிரேப் செய்யுது எப்படின்னு பார்ப்போம். திராட்சை ஒன்றும் இல்லை, லாஸ்ட்டாக ஒரு 6 இன்ச்சு கேப் விட்டுங்க, ரிமைனிங் எல்லாம் ஃபில் பண்ணிக்கங்க. ஓகேவா? முடிச்சு போட்டுக்குங்க. பாருங்கள் 6 பபுள் பண்ணோம் ஒரே மாதிரி 1 இன்ச்சில். பாருங்கள் 1 2 6. ஓகேவா? 6 பபுள் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க ஆறுத்தையும். இங்கே பாருங்கள் முறுக்கி விட்டேன். அடுத்தது இதே மாதிரி 9 பபுள்ஸ் பண்ணோம். பாருங்கள் 1 2 இந்த 9 ஜாயின் பண்ணுங்க. ஃபஸ்ட் 6 ஜாயின் பண்ண மாதிரி இப்போ இந்த 9. இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு ஒன்று இந்த 9 மட்டும் ஜாயின் பண்ணுறேன். இப்போது இந்த 9 பபுள்ஸ்குள்ளே இந்த 6 பபுள்ஸ் இருக்குல்ல, இந்த 6 இதை எடுத்து இதில் உள்ள வைங்க. சென்டரில் வச்சு கரெக்டாக வச்சு பாருங்கள் இந்த மாதிரி சென்டரில் வச்சுட்டேன். ஓகேவா? சென்டரில் வச்சுட்டு இந்த 3 பபுள் இருக்குது பார்த்தீங்களா, அதை முறுக்கி விட்டுருங்க. 9லேருந்து 3 மட்டும் சூஸ் பண்ணி நான் முறுக்கி விடுறேன். பாருங்கள் முறுக்கி விட்டீங்கன்னா 6 பபுள்ஸ் இந்த பக்கம் 3 இருக்கும், கீழே இருக்கிறது 3 இதில் இருக்கும். அடுத்தது மறுபடியும் 5 பபுள்ஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த 5 முறுக்கிடுங்க. பாருங்கள் இதை வச்சு ஜாயின் பண்ணுறேன். முறுக்கிட்டு இந்த 5 இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி முறுக்கிட்டீங்கன்னா கிரேப் ஷேப் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? இது தேவையில்ல, எக்ஸ்ட்ரா இது வெடிச்சிடுங்க. இதை முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. கிரேப்ஸுக்கு லீஃப் செஞ்சிடலாம். இதுவும் ரொம்ப ஈஸி தான். பாருங்கள் இது அளவுலாம் தேவையில்லை, ஜஸ்ட் கொஞ்சம் மட்டும் ஊற்றிங்க போதும். பாருங்கள் ஜஸ்ட்டு மடித்து ஒரு 1.5 இன்ச்சு வச்சு மடித்து முடிக்கணும். அடுத்து இதே போல் இன்னும் 2 பண்ணணும். சேம் சைஸே பண்ணிங்க, நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த பார்ட் நமக்கு தேவையில்லை, இதை எடுத்துருங்க. போட்டாச்சு. இதை திருப்பி வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இதில் ஜாயின் பண்ணிடுங்க. இந்த கிரேப் எடுத்து இதில் வச்சு ஜாயின் பண்ணி முடிக்க விட்டிங்கன்னா கிரேப் ரெடி ஆகிடும். அழகாக இருக்கா? ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.